ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இப்போ குட் மார்னிங் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஈவினிங் ஆகிடும். இப்போ இன்றைக்கி வந்து காலையிலே சரி, குழந்தைங்க இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 9:30 ஆயிடுச்சு. அப்போ சரி சீக்கிரமாக விலாக் எடுக்கலாம்னு சொல்லி காலையில் மார்னிங் ரொட்டீனை கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லி வந்துட்டேன் நான். அப்போது இன்றைக்கி வந்து அப்புறம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக தானே இருக்கீங்க? மழை எல்லாம் எப்படி இருக்குது அங்கே எல்லாம்? இங்கே நேற்று நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் மழையெல்லாம் மாறிடுச்சு. இப்போது கொஞ்சம் வெயில் வருது இன்றைக்கெல்லாம். அதனால் பரவாயில்ல, அப்படியே போகுது. அப்புறம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், சேஃபாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டீங்களா நீங்கள்லாம்? நான் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு விட்டப்போ ஒரு தோசை வந்து சாப்பிட்டேன். இனிமேல் ஒரு 3 தோசையெல்லாம் நான் சாப்பிடும் காலையில். ஆனால் காலையில் குழந்தைங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது அத்தனை டைமு சாப்பிடாமல் இருக்கும்போது எனக்கு வயிற்றுக்கு பத்தலை, சரியாகலை. வயிறு வந்து வலி வருது, அப்புறம் கேஸ் வருது. அப்போ அதனால் நான் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒப்பமே நானும் வந்து ஒரு தோசை வேகம் கொஞ்சம் சாப்பிட்டேன். அப்போ இன்றைக்கி வந்து நான் தோசைன்னா என்ன தோசைன்னா பாசிப்பருப்பு தோசை நான் செஞ்சேன். ஏன்னா குழந்தைங்க வந்து இந்த தோசை விரும்பி சாப்பிடுவான். ஆனால் வந்து பாசிப்பருப்பெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. பாசிப்பருப்பு வந்து நான் குழம்பு வச்சாலும் அதே மாதிரி கொஞ்சம் சுண்டல் மாதிரி பண்ணிவிட்டு ஈவினிங்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டான். ஆனால் பாசிப்பருப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது தானே. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ ஒரு 2 டைம்ஸ் நான் இந்த மாதிரி தோசை மாதிரி பண்ணி, நம்ம தோசைக்கு மாவு அரைக்கும்ல, அதிலேயே கொஞ்சம் பாசிப்பருப்பும் சேர்த்து, எப்படின்னா அந்த அளவு எப்படின்னா, ஒரு பச்சரிசி வந்து ஒரு கிளாஸ் போட்டுட்டேன்னா அதே அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்து அந்த மாதிரி உளுந்தும் சேர்த்து தோசைக்கு நம்ம அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்குவேன். சாதா மாதிரி தான், ஆனால் அது சூப்பராக வருது. எனக்கு நான் ரொம்ப என்ன குழந்தைகளுக்கு கொடுத்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க குழந்தைங்க இந்த பாசிப்பருப்பு சாப்பிடவே மாட்டான், ஆனால் அவங்களுக்கு எப்படியாவது அது கொடுக்கணும்ல. அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிடிக்காது. அப்போ சரி அம்மா இது வந்து இந்த தோசை சாதா தோசை மாதிரி இல்லை, இந்த தோசை இனிமேல் வேண்டாட்டா சொன்னேன். நான் பரவாயில்ல, நீ சாப்பிட்டுக்கோ, இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணின தோசை தான் உனக்கு. இப்போ அவனுக்கு ஹைட்டு வரணும், அதே மாதிரி முடி வரணும்னெல்லாம் ரொம்ப ஆசை. அப்போ நான் சொன்னேன், இது சாப்பிட்டா தான் உனக்கு நல்லா ஹைட்டு வரும், நல்லா அழகாக முடி வரும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட வச்சுட்டேன். காலையில் வந்து வீடெல்லாம் அப்படியே கசகசேன்னு இருக்குது. இனிமேல் தான் எல்லாமே க்ளீன் பண்ணணும். அப்புறம் வந்து நான் இதுக்கு இந்த தோசைக்கு என்ன சட்னி போட்டேன்னா, தக்காளி சட்னியும் அதே மாதிரி தக்காளி சட்னி தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அப்போ நான் வந்து தக்காளியும் சபோலாவும் நல்லா வழற்றிட்டு, அதுக்கு என்ன சொல்லும், எண்ணெயில் வந்து நல்லா வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அரைச்சிட்டு அந்த சட்னி தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஆனால் உன்னேடனுக்கு வந்துட்டு எப்போவுமே தேங்காய் சட்னி வேணும். அப்புறம் வந்து வேலை செய்யும்போது எனக்கு எப்போவுமே வேலை செஞ்சுட்டே பேசுகிறது எனக்கு அவ்வளோ முடியாது. எப்போவுமே பேசும்போது எப்போவுமே ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் சமாதானமாக தான் இருக்கும். பேசுகிறதுக்காக ஒரு இது வரும். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பேசுறதுன்னா எனக்கு அது என்ன அதை சொல்லும், எனக்கு அது முடியாது, என்னன்னு தெரியாது. அப்போ இப்போ வந்து சரி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், நோக்கி பார்த்து எடுத்துக்கலாம் விலாகுன்னு சொல்லித்தான் இப்போ வந்து எடுத்து பார்க்குறேன். முடியலான்னு பார்க்கலாம்ல. அப்புறம் வந்து நான் வந்து
நேற்றுக்கு வந்து நான் சொன்னேன்ல சும்பா கிளாஸுக்கு எல்லாம் போகிறேன்னு சொன்னேங்களே. அப்போ சும்பா கிளாஸுக்கு சும்பா இல்லாமல் ஜிம்மும் சும்பா ப்ளஸ் ரெண்டும் தான் நான் ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் ஜும்பா 3 நாள் ஜிம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பிளான் தான் நான் ஜிம்மில் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் வந்து குழந்தைங்க வந்து வெஸ்டர்ன் டான்ஸு கற்றுக்க போகிறாங்க டவுனில். மை செல்ஃப் அண்ட் மை மூவ்ஸ்னு ஒரு டான்ஸ் கிளாஸில் அவங்க வந்து அந்த டான்ஸ் கிளாஸில் இந்த ஃபிலிமோட கொரியோகிராஃபி எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போது குழந்தைங்கள வந்து ஒரு போன வெக்கேஷனுக்கு அவங்கள நாங்கள் வந்து டான்ஸுக்கு சேர்த்துட்டேன். அப்போ எப்போவுமே அவங்கள கொண்டு போய் விடுறதுக்காக எல்லாம் நாங்கள் போகும்போது அங்கே அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன நமக்கு ஆடணும், அந்த மாதிரி ஆடணும், அது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்போ எனக்கு அது வந்து என்னன்னு அப்போ நான் வந்து எனக்கும் அது படிக்கணும், அந்த டான்ஸை வெஸ்டர்ன் டான்ஸ் எனக்கு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட உன்னிட்ட சொன்னேன். அப்போ உன்னிட்ட சொல்லி சரி நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஆனால் வந்து இப்போ நான் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து கிளாசிக்கல் டான்ஸை நான் வந்து ஒரு நம்ம பூஜை வைப்பு அந்த டைமில் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும்ல. அப்போ நான் வந்து இங்கே எங்களோட டீச்சர் இருக்குது, டான்ஸ் டீச்சரு. அப்போ ஒரு 4-5 இயர்ஸாக நான் கிளாசிக்கல் டான்ஸை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ சரி எனக்கு வந்து பூஜை வைப்பு அந்த டைமில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கூடி போய் கிளாசிக்கல் டான்ஸை வந்து படித்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அப்போ அந்த டைமில் எங்களுக்கு வெஸ்டர்ன் டான்ஸு போகிறதுக்கு டைமே கிடைக்கல, டைட் ஷெட்யூல். அவங்க போகிறதும் எப்போவுமே டான்ஸு வந்து வந்தால் இப்போது டான்ஸுக்கு ஒரு 1 வீக்கு 2 வீக்கு முன்னாடி எல்லாம் எப்போவுமே எல்லா டேஸும் நமக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டான்ஸுக்கு போக முடியலை. அப்போ எனக்கு போகணும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட 2 பேர்கிட்ட சொன்னப்போ அவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக உனக்கு இஷ்டமா தான், எனக்கும் ரொம்ப இஷ்டம்தான், அவங்களுக்கும் ரொம்ப இஷ்டம்தான் வெஸ்டர்ன் டான்ஸு. ஆனால் போகிறதுக்கு ஒரு கூட்டு வேணும்ல, இன்னொருத்தர் துணை இருந்துருச்சுன்னா அது ஒரு நல்லது தானே. அப்போ சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போன மந்த்து தான் நவம்பரில் வந்து நாங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது வந்து அப்போ நேற்றுக்கு தான் மண்டே வெனஸ்டே தான் டான்ஸ் கிளாஸ் வருது. அப்போ நேற்றுக்கு டான்ஸ் இருந்துருச்சு. அப்போ நிஜமாக சொன்னேன்னா இந்த டான்ஸ் இருக்கும்ல, வெஸ்டர்ன் டான்ஸுனால் நம்ம சின்ன வயசில் ஒரு 10th அந்த மாதிரி இருக்கிற டைமில் எல்லாம் இருக்கிற நல்ல நல்ல சாங் இருக்கும்ல, நல்லா அடிச்சு போய் நல்ல ஸ்கூல்லும் காலேஜிலும் எல்லாமே ஆடின பாட்டு, அந்த மாதிரி பாட்டுக்கு எல்லாமே அவங்க ஸ்டெப்பு கொரியோகிராஃபி பண்ணி கொடுத்து ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாவே நாம் அந்த கிளாஸுக்கு போயிட்டேன்னா கிளாஸு நிறைய டென்ஷன்ஸு இப்போ நானுன்னு இல்லை, எல்லாருமே என் ஏஜில் இருக்கிறவங்களாம் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே நிறைய டென்ஷன்ஸ் இருக்கிறவங்க, நிறைய காரியங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நினச்சி எல்லாருக்கும் நான் வந்து அப்படி தான், எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு தாங்கிக்க ஒரு இது இல்லை. எனக்கு எப்போவுமே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான். ஆனால் வந்து இப்போது டான்ஸ் கிளாஸுக்கு போகும்போது அந்த டோருக்கு உள்ள கிளாஸில் அங்கிட்டு கடந்துட்டேன்னா நான் ஃபுல்லாக எல்லாமே மறந்துடும். ஃபுல் அந்த ஒரு 1.5 മണിക്കൂർ நான் പെട്ടെന്ന് ഇതായിപ്പോയി. ആ 1.5 മണിക്കൂർ എനിക്ക് ഭയങ്കര ഹാപ്പിന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மைண்டே மாறிடும், எல்லாத்தையும் மறந்து நம்மளோட ஒரு இதில் என்ஜாய் பண்ணி நம்ம ஆடிடும் டான்ஸு. அதனால் எனக்கு வெஸ்டர்ன் டான்ஸு படிக்க அந்த கிளாஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிடும். அப்போ நேற்றுக்கு இருந்துருச்சு, இனிமேல் மண்டே தான் இருக்கும். அப்போ வீக்லி வந்து 2 days தான், மண்டே அண்டு வெனஸ்டே.
அப்போது வெனஸ்டே முடிஞ்சிருச்சுன்னா மண்டே ஆகிறதுக்கான ஒரு வெயிட்டிங்கு அந்த மாதிரி போகுது. இப்போது எங்களுக்கான தோசை எல்லாம் சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கொஞ்சம் க்ளீனெல்லாம் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் அன்றைக்கி சொன்னேன்ல உன்னேட்டனுக்கு காதில் வந்து ചെറിയ ஒரு அடப்பு மாதிரி இருக்குது. அப்போ அன்றைக்கி வந்து டாக்டர் ஒரு 10 டேஸுக்கு டேப்லெட் எழுதிட்டாங்க. ஆனால் அது சாப்பிட்டும் கொஞ்சம் தான் பரவாயில்ல, ஆனால் கம்ப்ளீட்டாக அது மாறலை. அப்போ சரின்னு சொல்லி இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போ இனி நாங்கள் சாப்பிட்டுட்டு இனி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண போனோம். அப்போது இன்னத்த வீடியோ இப்போ நான் நிறுத்துகிறேன். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இப்போ வந்து எனக்கு கமெண்ட் எல்லாம் வரும்போது இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 3 டேஸ் 4 டேஸ் இடையில விலாகு போட்டப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறாங்க விலாகு போடுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு. அப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எனக்கு வீடியோ போடணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு இவ்வளோ எனக்கு இருக்கிறது. என்ன ரொம்ப சந்தோஷம். எப்படி அதை என்னுடைய ஒரு இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். அப்போது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.